இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மள நடத்த போறதுக்காக ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஹalleluya. நல்ல சத்தம் பத்தல, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஆமென். மாதம் வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் விசேஷ விதமாய் நமக்கு வாக்குத்தத்தத்தை அவர் அருளி செய்திருக்கிறார். விசேஷமாக இந்த 3வது மாதத்தை நாம் விசேஷித்துக் கொள்ளும்படியாய் தேவன் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்லா இந்த வேத பகுதியை நாம் உற்று நோக்கி கவனிக்கும் போது உன்னை ஆசீர்வதித்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதித்து. ஆண்டவர் இந்த 3வது மாதம் சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்றார். ஆமென். அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நீ ஆசீர்வாதமா இருப்பன்னு சொல்றார். பாருங்க, உன்னை ஆசீர்வதித்து. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லும் போது நாம் ஆசீர்வாதமாய் வாழ்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். இந்த 3வது மாதம் நான் ஆசீர்வாதமாய் வாழ போகிறோம். ஆமென். சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எப்படி? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனத்தை? இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவர் விசேஷமா இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை என்ன சொல்றார் பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். போ. எதை விட்டு? தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் 2 மாதங்களாக நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளோடு கூட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு ஊழியத்திலே, ஏதோ ஒரு ஊழிய காரியத்திலே நாம் முன்னெடுத்து நாம் செயல்பட வேண்டும் ஆண்டவருக்காக அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அவர் ஒரு உற்சாகமாகவோ, அது நம்மள சபையில ஊழியக்கார் மூலியமாகவோ நம்மளை ஏதோ ஒன்றுல துணிதப்படுத்தி ஆண்டவர் இந்த 3வது மாதத்துல நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அது மிகவும் சவால் நிறைந்த ஒரு காரியம். அது மிகவும் நம்ம எல்லா நேரம் ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம், ஈடுபாடு ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்ந்து கூட்டமைக்கிற அந்த கூட்டமைப்பு ரொம்ப முக்கியம், ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றையும் சேர்ந்துதான் நாம் இந்த மாதத்திலே 7 விதமான ஊழியத்தை நாம் ஆரம்பித்து செயல்படுத்த போகிறோம். ஆமென். ஆபிரகாமை போல தேசத்தை விட்டு வாங்கன்னு நான் உங்களை கூப்பிடல. ஆபிரகாமை போல உங்களுடைய இனத்தை விட்டு வாங்கன்னு உங்களை கூப்பிடல. ஆபிரகாமை போல உங்க வீட்டை விட்டுட்டு வந்துருங்க, உங்க வேலையை விட்டுட்டு வந்துருங்க, நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்லி அழைத்திருக்கிறார்? மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் தீர்மானித்திருக்கிற அந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஆண்டவருக்காக செயல்பட தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கவனத்தோடு கூட நீங்க யோசித்து பாருங்க, ஒரு ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நாம் நம்மை தியாகப்படுத்தி கொண்டு போகிறோம். ஒரு மாதத்திற்கு நமக்கு 2 நாள் லீவ் இருக்குதுன்னு நமக்கு தெரிந்து சரியாக அந்த லீவை நமக்கு தேவையான நேரத்தில் ஒரு திருமணமோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு காரியமோ அல்லது ஒரு விபத்தோ அல்லது ஒரு மரணமோ நேரிடும் போது
அந்த லீவை என்ன பண்றோம், நம்ம எடுத்து பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அப்படியானால் இந்த மாதத்திலிருந்து நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தேசத்தை விட்டு ஆண்டவர் உங்களை அழைக்கல, உங்களை எங்கேயும் நீங்க போய் எதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு உங்களை ரொம்ப வற்புறுத்தி ஆண்டவர் செயல்பட விரும்பல. 2 காரியம். நீங்க எந்த ஊழியத்துக்காக நீங்கள் பயன்பட விரும்புறீங்களோ அந்த ஊழியத்துல உங்களுடைய பங்களிப்பை இந்த ஆபிரகாமை போல நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமாக 4வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். சொல்லுங்க, சொன்னபடியே புறப்பட்டான். சொன்னபடியே புறப்பட்டான். சொல்லுங்க, வாயை திறந்து கொஞ்சம் சொல்றது எதுக்காகனா நமக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆகணும். சொல்லுங்க, சொன்னபடியே புறப்பட்டான். சொல்லுங்க, சொன்னபடியே நான் புறப்படுவேன். புறப்படுவீங்களா? புறப்பட்டா தான் அறுவடை. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல தங்கும். நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஆனா ஆண்டவருக்காக நம்ம பயன்பட மாட்டோம். ஆண்டவருக்காக நாம் பயன்பட வேணும்னு தான் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் தேவை. ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். அவருடைய அழைப்பு மிகவும் விசேஷமானது. ஆமென். அவருடைய அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல இருக்கிறது. அவர் நம்முடைய அழைத்ததான அந்த அழைப்பு மாறாதது. ஆண்டவருக்காக நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு தேவை என்று சொல்லிதான் அவர் இந்த கிராமத்திலே நம்மளை பிறக்க வைத்து இந்த திருச்சபையிலே ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைத்து இருக்கிறார். ஏதோ சும்மா வெட்டி வசனத்துக்கு கிடையாது, ஏதோ ஒரு ஊர் கதையை பேசுறதுக்கு கிடையாது, ஏதோ ஒரு 4 பாட்டை பாடி கையை தட்டி ஆமேன் சோத்திரம் சொல்லிட்டு ஓடுறதுக்காக கிடையாது. ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை சாதிக்கும்படியாய் தேவன் இந்த நாட்களிலே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இல்லையானால் மூலையில ஒரு பாய் இருக்குது, அந்த பாயை இழுத்து போட சொல்றேன். எனக்கு இதெல்லாம் வராது பாஸ்டர், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் பாஸ்டர்னா அந்த பாயில போய் படுத்துக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறேன், அதையும் போத்திட்டு படுங்க. இன்னும் வேணும்னா ஒரு ஏசி வாங்கி கொடுக்குறேன், ஏசி போட்டு ஆயா தூங்குங்க. அல்லேலூயா. எதற்கும் பயனுள்ளாத பாத்திரமா இருந்த நாட்கள் போதும். ஆமென். எதற்காக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அழகான குடும்பத்தை தந்திருக்கிறார் என்றால் சுகபோகமாய் வாழ்வதற்காகவா? நல்ல மீன் கறி முட்டை எல்லாம் சாப்பிட்டு கொழுத்து இருக்கிறதுக்கா? ஏதாகிலும் ஒன்றை ஆண்டவருக்காக செய்யும்படியாய். அல்லேலூயா. எல்லாரும் சிறியோர் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. செய்யலன்னா ஆண்டவர் நம்மளை எப்போ எடுத்துட்டு இருப்பாரு. ஏதோ ஒண்ணு செய்யணும்னு தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல நமக்கு பலனை தந்திருக்கிறார். இது எல்லாம் எதற்காக வென்றால் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு யார் யார் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்களோ அந்தந்த ஊழியத்திற்கு அவர்கள் கொடுக்கிற அந்த காரியங்கள் போதுமானது. யாரையும் கட்டாயப்படுத்தி ஆண்டவர் புடுங்கி கொள்ளுகிறவர் கிடையாது. அவருடைய ஊழியத்திற்காக நீங்க கொடுக்கலன்னாலும் ஆண்டவர் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் எழும்பி செயல்படலைன்னா ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் எழுப்பி செயல்படுவார். அந்த பேடைக்குள்ளே காக்கப்பட்ட 8 பேர் மாத்திரமே அவர்கள் காக்கப்பட்டு வெளியில வந்த போதிலும் தேவன் சந்ததிகளை பெருக பண்ணி பூமி முழுவதும் பெருகின போது கர்த்தர் அதிலே ஒருத்தரை தெரிந்து கொண்டார். அவருடைய பேர் தான் ஆபிரகாம். ஆமென். இந்த ஆபிரகாமுக்கு ஒரு விசேஷித்த பெயர் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு இன்னொரு பெயர் என்ன? விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்தின் தகப்பன் அழைக்கப்படுவதின் நோக்கம் என்னன்னா
அவர் தன்னுடைய பூர்வீகம், தன்னுடைய இடம், தன்னுடைய வீடு எல்லாவற்றையும் விட்டுட்டு பார்க்காத ஒரு தெய்வம், இதுவரையிலும் கேள்விப்படாத ஒரு தெய்வம், இதுவரையும் தன் வாழ்நாட்களிலே கண்டிராத ஒரு தெய்வம், ஆண்டவராகிய தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. நம்மள எத்தனை பேர் அப்படி போவோம்? இன்னைக்கு ராணுவ வீரர்கள் தேசத்துக்காக அந்த இடத்துல அவர்கள் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். யாரும் இல்லை என்னால எல்லாம் இங்க வேலை செய்ய முடியாது, நான் திரும்பி வரேன்னு வந்ததே கிடையாது. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக நீங்க மாதத்துல ஒரு நாள் உங்களுடைய ஊழியங்களிலே அர்ப்பணித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்காக பரலோகத்திலே விசேஷித்த பொக்கிஷங்களை அவர் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இது கட்டாயமானது கிடையாது, இது யாரையும் வற்புறுத்தி செய்ய போறது கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்காக, இது ஆண்டவருடைய ஊழியம், இதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் ஒரு பெரிய மாறுதலை சபையில உண்டு பண்ணுவார். நம்முடைய கிராமத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். ஏதோ இந்த வீராணத்தூர்ல மட்டும் கிடையாது, கர்த்தர் கரிக்கல் பகுதியில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார், ஐநேரியில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார், சிவிலாசபுரத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார், கொண்டாபுரத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். இந்த சுற்றுப்பற்ற பகுதி முழுவதையும் அசைப்பதற்காகவே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சேர்ல உக்காந்துருந்தா அசையுமா? இங்க உக்காந்து நீங்க அப்படியே செய்தியை கேட்டுன்னு பாட்டு பாடின்னு அசந்து அப்படியே தூங்கினா முடியுமா? நீங்க எழும்பணும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எழும்பணும், தட்டி எழுப்புங்க. தேவனுக்காக வைராக்கியத்தோடு எழும்ப வேண்டாமா? தேவனுக்காக வைராக்கியமா செயல்பட வேண்டாமா? எதற்காக தேவன் உன்னை இந்த பூமியில வைத்திருக்கிறார்? சற்று யோசித்து பாருங்க. இந்த 3வது மாதம், இந்த 1ஆம் தேதியிலே நாம் கவனத்தோடு ஆண்டவரிடத்துல பார்க்கலாமா? ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் யாருன்னே தெரியாத சூழ்நிலையிலே புறப்பட்டு போனார் அல்லவா? இன்னைக்கு நாம் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறோம்? 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஆபிரகாமுக்கு அந்த இடத்தை சொல்லுகிறார் தேவன், உனக்கு இந்த தேசத்தை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், நம்ம வாழ்கிற இடத்துக்கு விரோதமாய், நம்ம வேலை செய்யற இடத்துக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா யார் எழும்பினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்தை உனக்கு தான் தருவேன், இந்த வேலையை உனக்கு தான் தருவேன், இந்த ஊழியத்தை உனக்கு தான் தருவேன். இந்த ராஜ்யமும் இந்த தேசமும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் தெளிவாக ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். சந்ததிக்காக நம்ம எண்ணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்காக ஆலயத்திற்கு கொண்டு வந்தால் ஒளியே அடுத்த தலைமுறையை நாம் இந்த சபையிலே பார்க்க முடியாது. அல்லேலூயா. சபைக்குள்ளே நமக்கு அடுத்து நாம் நல்ல உருவாகினாதான் நம்முடைய சந்ததியை ஆண்டவருடைய பக்கத்தில் நன்றாக நாம் உருவாக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆயத்தமா? தயாரா இருக்கிறீங்களா? இந்த மாதம் ஊழியம் நடக்குமா? 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 Praise the Lord. ஊழியம் நடக்கணும். ஆபிரகாம் பாருங்க, இந்த கானானியர்கள் பெருகி இருக்கிற இடத்திலே அந்த கானானியர்களை பார்த்து பயப்படாதே, உன் சந்ததிக்கு தான் இந்த தேசத்தை கொடுக்க போகிறேன். நம்முடைய சந்ததி இந்த சபை வளர்ந்து பெருகி இருக்கிறதை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ இங்க விதை போட போறோம். ஆமென். நம்ம போடுற விதை வளர்ந்து நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் வளர்ந்து நம்முடைய சபை வளர்ந்து பெருகுகிறதை தேசம் பார்க்க வேண்டும். தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கிராமம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பரலோகத்தில் அந்த சத்தம் போய் எட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, எதை குறித்து யோசிக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல தலைவர்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படிதான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் என்னோட வயதுல மூத்தவர்கள் தான்,
இன்னைக்கு நமக்கு நல்ல தலைவர்கள், 7 விதமான ஊழியத்திற்கும் 7 தலைவர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 7 விதமான ஊழியர்களுக்கும் 7 என்ன கொடுத்திருக்கிறார்? செயலாளரை கொடுத்திருக்கிறார். 7 விதமான ஊழியத்திற்கும் 7 பொருளாளர்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அங்க ஆபிரகாமுக்கு தேவன் அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லும் போது இன்னும் கொடுக்கல. ஆபிரகாமுக்கு தேவன் அந்த தேசத்தை கொடுக்கல, ஆனால் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கடைசி வார்த்தை. ஆபிரகாம் தனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். சொல்லுங்க, பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டினான். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் பலிபீடத்தை கட்டுகிறவர்களா இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. பலிபீடம் கட்டப்படாவிட்டால் நீங்கள் பலி செலுத்த முடியாது. நீங்கள் ஆராதனையினுடைய ஆரம்பத்தில் வரல அப்படின்னு சொன்னா நீங்க பலி செலுத்த முடியாது. என்ன பிரயோஜனம்? உனக்குள்ளே நீ பலிபீடத்தை செப்பனிடாமல், பலிபீடத்தை கட்டி நீ தேவனை ஆராதிக்காமல், பலிபீடத்திலே நீ உன்னை முழுமையாய் தகனிக்காமல் எதுவுமே மாற போறது கிடையாது. அல்லேலூயா. உன் பலிபீடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த 3வது மாதத்துல நீங்க தீர்மானம் எடுங்க, என்னுடைய பலிபீடம் கட்டப்படட்டும். அல்லேலூயா. நான் என்றும் கட்டப்படுவேன். சொல்லுங்க, நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன். ஆமென். அவராலே நாம் கட்டப்பட போகிறோம். 8ஆம் வசனம் பாருங்க. கட்டுறது மட்டும் இல்லை, நான் செய்தி முடிக்க போகிறேன். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். நீயும் நானும் பலிபீடத்தை எதற்காக கட்டுகிறோம் என்றால், அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்னன்னா, அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு போக முதல்ல அவன் ஆசைப்பட்டான். ஆமென். நீங்க விலைக்கிரயம் கொடுத்தாகணும். இந்த ஊழியத்துக்காக, இதற்காக வருகிறேன் என்று பேர் கொடுத்திருக்கிறவங்க, நீங்க கட்டாயம் ஏதோ ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். இதுதான் உக்ரானத்துவம். என்ன வந்தாலும் சரி, ஆணையிடுவதிலே நஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டமே ஆனாலும் சரி, நமக்கு வருகிறதான அந்த ஊழிய தீர்மானத்திலே நாம் பின்வாங்கக்கூடாது. இலக்குகளை அமைப்பது என்பது கண்ணுக்கு தெரியாதவதை கண்ணுக்கு தெரியும் ஒன்றாக மாற்றுவதற்காக முதல் படியாகும். அப்போ ஒரு இலக்கு நம்ம வைக்கிறது எதுக்காகனா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதை கண்ணுக்கு தெரிய வைக்கிறதுக்காக வைக்கிற ஒரு காரியம் தான் என்னதுங்க? இலக்கு. ஜெபம் பண்ணலாமா? ஐயா ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். 2 மாதங்கள் ஆண்டவர் சுகமாக எங்களை பாதுகாத்து 3வது